ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம குக்கிங் ஆரிஜின் சேனலில் இன்றைக்கி ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் ஐட்டம் தாங்க பார்க்க போகிறோம். கேழ்வரகு சிமிலி உருண்டை தாங்க பார்க்க போகிறோம். கிராமப்புறங்களில் இப்போவும் இதை அதிக அளவில் செஞ்சுட்டு வராங்க. உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ராகி சிமிலி உருண்டை செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க. மெஷரிங் கப் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு டம்ளரோ இல்லை ஒரு பவுலோ வச்சுக்கோங்க. அதுலேயே எல்லா மெஷர்மெண்ட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. அப்போ தான் இனிப்பு சுவை தூக்கலாக தெரியும். அதுக்காக தான் கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்திக்கிறாங்க. நம்ம அப்புறமா வெல்லம் சேர்த்த போகிறோம். இது கொஞ்சமாக மாவு கூட கலக்கிறதுக்காக மட்டும் நாட்டு சர்க்கரை. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ராகி ரொட்டி செய்கிறோம்ல, அந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு மெயினான 3 இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ராகி மாவு, வெல்லம், நிலக்கடலைங்க. 3மே எவ்வளோ ஹெல்த்தியானது உங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை. அவ்வளோ ஹெல்த்தி. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அதை அடிக்கடி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பத்துக்கு இப்போ பெஸ்ட் எடுத்துக்கோங்க. சூடான தோசைக்கல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ராகி மாவை உருண்டை மாதிரி பிடிச்சி இதில் போடலாங்க. இந்த பத்துக்கு இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும். நீங்கள் இது போல் கையிலேயும் அழுத்தி விடலாம், இல்லைன்னா வாழை இலையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கூட நீங்கள் தோசைக்கல்ல போட்டு எடுத்துக்கலாம். அது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. பிகினர்ஸ்க்கெலாம் அது ஈஸியாக இருக்கும். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஒரு சைடு நல்லா வேகட்டும். மேலேயும் கீ அப்ளை பண்ணிக்கலாங்க. நெய் பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். மேலே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடு நம்ம நல்லா வேக வைக்கணும். இது நல்லா வேகாமல் உள்ள மாவாக இருந்தால் சீக்கிரம் ஸ்வீட் கெட்டு போயிருங்க. அதுக்காக தான் நம்ம நல்லா வேக வைக்கணும்னு சொல்கிறது. இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க 2 பக்கமும். இந்த ஸ்வீட் ரெசிபி ப்ரிப்பரேஷன் டைமும் கம்மி தாங்க, செய்கிறது ரொம்ப சுலபம். பிகினர்ஸ் கூட அதை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இதை நீங்கள் அடிக்கடி செஞ்சு வச்சுட்டு ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ரெகுலராக 2 உருண்டை கொடுத்தாலே போதுங்க. அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாம் இதிலிருந்தே கிடைக்கும். இது போல் எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கலாங்க. அது கொஞ்சமாக கை பொறுக்கிற சூடு வந்த உடனே இது மாதிரி குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் கையிலேயே. இது போல் எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் ஆறட்டுங்க. நம்ம அதுக்குள்ளே இன்னொரு முக்கியமான வேலை இருக்குது, அதை பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க. ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்துக்கலாங்க. 1 கப் கேழ்வரகு மாவுக்கு நம்ம 1/2 கப் நிலக்கடலை எடுக்கிறோம். இதுதான் கணக்கு. வறுத்த நிலக்கடலையை தோல் நீக்கிட்டு சேர்த்திக்கலாங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்திக்கோங்க. நம்ம ராகி எடுத்த அதே கப்பில் வெல்லம் 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. 1/2 கப் வெல்லம்ங்கிறது இனிப்பு கரெக்டாக இருக்குங்க. இது கூடவே மணத்துக்காக 2 ஏலக்காய் போடுறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்திக்கலாம். இதை மூடி போட்டு 2 பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்தாச்சுங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. நம்ம ஃபைன் பவுடரை அரைச்சிடக்கூடாது. இது போல் கொரகொரப்பாக தாங்க இருக்கணும். கிராமப்புறங்களில் செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உரலில் இடிப்பாங்க இந்த ஸ்வீட்டை. நம்ம இது மாதிரி பல்ஸ் மோடில் வச்சு எடுக்கும்போது அந்த உரலில் இடிக்கும்போது என்ன கன்சிஸ்டன்சியில் வந்து சேருமோ அதே மாதிரி இருக்குங்க. அதுக்காக தான் இப்படி பண்ணுறோம். இப்போ இதை வேற பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இது ஓரமாக இருக்கட்டும். நம்ம அதே ஜாரில் ராகி அடை செஞ்சோம்லங்க, அதையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்படி குட்டி குட்டி பீஸஸாக உடைச்சாதான் ஈஸியாக நமக்கு கிரைண்ட் ஆகும். அதுக்காக தாங்க. ராகியில் அதிக அளவிலான புரதமும் கால்சியமும் இருக்குங்க. வளர்கிற குழந்தைகளுக்கு இதை நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி 3 to 5 days கெடாதுன்னு சொல்கிறாங்க. நான் இந்த வாட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எந்த அளவு கெடாமல் இருக்குங்கன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சுங்க. இப்போ எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்க. பார்க்கறக்கு ராகி புட்டு மாதிரியே இருக்குங்க. ராகி புட்டை விட கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும், குருணை குருணையாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். இதுதான் இதோட பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சிங்க. உள்ளுக்குள்ளே 1-2 பெரிய பீசஸ் இருந்தால் அதையும் பிடிச்சி விட்டுருங்க. நைஸாக இருக்கணும், அப்போ தான் லட்டு ஸ்மூத்தாக கிடைக்கும். இப்போ இது கூடவே நம்ம கடலையும் வெல்லமும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்லங்க, அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு சுற்றி விட்டு எடுத்துக்கலாங்க. ஜார் பிடிக்காது அப்படின்றதுனால நான் ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணி 2யும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எகைன் நாம் இதை கிரைண்ட் பண்ண போகிறோங்க. அதனால கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிற கடலையெல்லாம் இதில் குட்டி குட்டியாக நல்லா உடஞ்சி சூப்பரான பதத்துக்கு வந்துடும். இதை ஒரு 2-3 பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. இப்படி தாங்க நமக்கு வந்திருக்கும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, லட்டு மாதிரி கையில் ஈஸியாக பிடிக்கிற மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா. ஜாரில் கிரைண்ட் ஆகிற சூட்லேயே வெல்லம் உருகி கரெக்டான பதத்துக்கு வந்துடுங்க. எல்லாத்தையும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். கையில் ஆயில் அல்லது கீ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா லட்டு மாதிரியே பிடிச்சி எடுத்துக்கோங்க.
டைட்டாக உருட்டி ரவுண்ட் ஷேப்க்கு கொண்டு வந்துடுங்க. நம்ம எல்லாமே மிக்ஸி ஜாரில் தாங்க போட்டு அரைக்கிறோம். ஸோ இதை செய்யறதுக்கு 20 மினிட்ஸ் போதும். இது போல் எல்லா லட்டையும் பிடிச்சி எடுத்துக்கோங்க. இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் ஹேர் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகுங்க. மூட்டு வலி அது மாதிரி எந்த பிரச்சனைகளும் இருக்காது. எல்லா லட்டும் சூப்பராக உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க. இதை அடிக்கடி செய்யுங்க. இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் ஏர் போகாத ஒரு பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது போல் ஹெல்த்தியான இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Indu Gautam. Happy cooking!